ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுவும் ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பிரியாணி பண்ணால் வீடே வந்து கமகமன்னு இருக்கும். ரொம்ப அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரோடு நம்ம இன்றைக்கி இந்த பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க இப்போ நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் கொத்தமல்லி விதையை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போல் நான் வந்து கொத்தமல்லி விதை சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கலாம். அதோட ஏலக்காய் வந்து ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கிராம்பு வந்து ஒரு 10-12 கிராம்பு சேர்த்துருக்கோம். பட்டை வந்து ஒரு 4-5 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு ஸ்டார் அனீஸ் ஒன்று சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஜாதி பத்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை வந்து ஒரு 2 இலை, பிரியாணி இலை சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு 2 இலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை அரைச்சி தனியாக வச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கனை வந்து ரெடி பண்ண போகிறோம், மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதோடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போல் லெமன் ஜூஸும் 1 கப் தயிரும் வந்து சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு பவுடர், மஞ்சள் தூள், அதோடவே வந்து கொஞ்சமாக எண்ணெயில் வறுத்த வெங்காயம் அது வந்து சேர்த்துக்கலாம். அதோடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். ஒரு க்ரீன் சில்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரைடு ஆனியன் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. அதனால் அது இப்போயும் சேர்த்துக்குவோம், அப்போ பின்னாடி சேர்த்துக்குவோம். அதனால் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். உங்களுக்கு நல்லா அந்த ஆனியன் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நல்ல மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இப்போவே பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்குது. இதை இப்படியே நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இதை வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து ஊற வச்சிடலாம். இப்போது 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து இந்த மசாலா வந்து குக் பண்ண போகிறோம் சிக்கனை. அதுக்காக கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா எண்ணெயிலே தான் நம்ம வேக விட போகிறோம். அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு அந்த சிக்கனையும் நம்ம சேர்த்துடலாம். மேரினேட் பண்ண சிக்கனையும் நம்ம சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெயிலேயே. இப்போது நல்லா சிக்கனை நல்லா வதக்கிட்டு அதை வந்து நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். நல்லா சிக்கன் வந்து ஒரு 80% வேகிற அளவுக்கு நம்ம வந்து அதை குக் பண்ணணும். அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸை வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு பாஸ்மதி அரிசியை வந்து நான் வந்து ஒரு 1/2 ஹவர் வந்து ஊற வச்சு எடுத்திருந்தேன். அதை வந்து இப்போ நம்ம குக் பண்ணுறதுக்கு பானையில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியிலே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோடவே வந்து உப்பு சேர்த்துடலாம். சீரகம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து தண்ணியை வந்து கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் வந்து நம்ம ரைஸை சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு 70% வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து வடிச்சிட்டு
நம்ம வந்து ரைஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது ரெண்டும் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து பாத்திரத்தை வந்து தம் போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து நெய் வந்து நல்லா கோட் பண்ணியிருக்கேன் நான். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை வந்து முதல்ல போட்டுடலாம். ஃபஸ்ட்டு லேயராக வந்து நம்ம ரைஸ் போட்டுடலாம். இது வந்து நம்ம லேயராக தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ரைஸ் போட்டுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் வந்து நம்ம போட்டுடலாம். இந்த சிக்கன் வந்து இப்படியே நீங்கள் வந்து கிரேவியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நார்மலாக நம்ம ரைஸில் போட்டு சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிரியாணியில் சேர்த்து சாப்பிடுவோம். பிரியாணி வந்து அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து ரைஸ் போட்டோம், அடுத்து நம்ம சிக்கன் கிரேவி வச்சோம், அடுத்ததாக திரும்ப வந்து ரைஸ் வச்சுக்கலாம். அது மேலே திரும்பவும் நம்ம சிக்கன் வந்து கொஞ்சம் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனலில் மணிக்கோலம், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் கதை உலகம், அதோட லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது மேலே வந்து நம்ம வந்து மல்லியில் வந்து தூவி விட்டுடலாம். மல்லி புதினா ரெண்டுமே நம்ம வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துடலாம். அதோடவே நம்ம ஃப்ரை பண்ணின ஆனியன் கொஞ்சம் சேர்த்துடலாம். இதில் இப்போ வந்து நம்ம குங்குமப்பூ வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக நான் வந்து பாலில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு முதலே வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து வச்சுருந்தேன். அந்த பாலை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை அப்படியே லைட்டாக தூவி விட்டுடலாம். திரும்ப லாஸ்ட்டில் நம்ம ரைஸ் போட்டு அதை கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி ரைஸை வந்து சமப்படுத்திடுங்க. இது மேலேயே இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா தூவிட்டு நம்ம இதுக்கு முந்தின இதில் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி கொத்தமல்லி புதினா தூவிட்டு ஃப்ரைடு ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு அதோடவே வந்து குங்குமம் பால் இருக்கு இல்லைங்களா, குங்குமப்பூ நம்ம மிக்ஸ் பண்ண பால் வந்து லைட்டாக சுற்றி ஊற்றி விட்டுறலாம். இந்த மிக்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட நம்ம அந்த மசால் பொடி ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, கரம் மசாலா, அதுதான் வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. இப்போ இதில் ஃபைனலாக வந்து நெய் ஊற்றிருக்கேன். சுற்றி நெய் விட்டு அதை வந்து நம்ம தம் போட போகிறோம். அதுக்கு தோசைக்கல்லை வச்சு அது மேலே நம்ம வந்து பிரியாணி பாத்திரத்தை வச்சாச்சு. அது மேலேயே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சிடலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சு இறக்கணுன்னா நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், பார்க்க எப்படி அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப அட்டகாசமான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் இந்த சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.